நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் உங்களோடதே இல்ல. யூ ஆர் லிவிங் இன் த சம்ஒன்ஸ் ஐடென்டிட்டி. உங்ககிட்ட நீங்களே கொஸ்டின் கேட்டு பாருங்க. நீங்க பேஷன் சொல்ற விஷயம், ப்ரொஃபஷன் சொல்ற விஷயம், எனக்கு பிடிக்கும்னு சொல்ற விஷயம், நீங்களே உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சதா இல்ல நீங்க ஒரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல யாரோ ஒருத்தங்க நீ நல்லா பண்றப்பா, நீ சூப்பரா பண்றப்பான்னு சொல்றதுனால அது உங்களோட ஐடென்டிட்டியா நீங்க மாத்திக்கிட்டீங்களான்னு பாத்துக்கோங்க. பிகாஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேர்னிங் எம்ப்ரேஸ் பண்ண நீங்க இப்ப லேர்னிங்கே பண்ணாம ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில இருந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம் ஒன்ஸ் அப்பான் டைம் நீங்க செம்மையா லேர்ன் பண்ணிருப்பீங்க. அப்போ ஒருத்தர் வந்து உங்களை சொல்லிருப்பாங்க, நீ இதுல சூப்பரா இருக்கு, உனக்கு இதுல நிறைய தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு உங்க மண்டையில அந்த மாதிரி ப்ரௌட் ஃபீலிங்ஸ் ஏத்த ஆமா எனக்கு சுத்தி இருக்கிற எல்லாரோட எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இல்யூஷன்ல நீங்க மாட்டிப்பீங்க. அப்படி ஒரு இல்யூஷன்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே வெளியே வந்துருங்க. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரிசன் எவர் இன் தி வேர்ல்ட். அண்ட் இதை பிரேக் பண்ணனும்னா யூ ஷுட் நோ யுவர் ஷிட் ஃபர்ஸ்ட். எது உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எனக்கு லைட்டா ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அதை பிளாபர் பண்ணி பிளஃப் பண்ணி எனக்கு எல்லாம் தெரியும் காமிச்சுக்கிறத விட தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை கத்துக்கிறது எவ்வளவு பெருசு. இன்னொருத்தவங்க உங்களுக்கு கொடுத்த ஐடென்டிட்டியில வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணுங்க.